மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மனம் கனிந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற தரமான உயரிய நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாட்டுப்புலவன் மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் துரியோதனன் கொண்ட பொறாமை எண்ணங்கள், அதற்கான அடிப்படை காரணங்கள், தருமனின் ராஜசூய யாகத்திலே தான் கண்ணுற்ற காட்சி எந்த அளவிற்கு பாதித்தன என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பாரதியின் கவிதை வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய சிறிய எண்ணம், துரியோதனனுடைய சிறிய எண்ணம் வெம்புகிறது, வெதும்புகிறது. ராஜசூய யாகத்தை பார்த்ததிலிருந்து இவன் பித்து பிடித்தவனாக அலைந்து கொண்டிருந்தான். இவன் என்ன வலிமையான ஆட்சி செலுத்தக்கூடியவனா? தருமனுக்கு அப்படி என்ன வலிமை இருக்கிறது? தருமனுக்கு தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா? இவனுடைய 2 தம்பிகளை நம்பித்தானே இவன் ஆட்சி செலுத்துகின்றான். அப்படி இருக்கிற பொழுது தருமனுக்கு இவ்வளவு மரியாதையும் இவ்வளவு புகழும் வந்து சேர்வதற்கான காரணம் என்ன என்று தனக்குள்ளாக 1000 கேள்விகளை எழுப்பினான். அவனுடைய மற்றைய 2 தம்பிகளை பற்றி கூட அவனுக்கு கவலை இல்லை. பீமனாலும் அர்ஜுனனாலும் தானே இவனுக்கு வெற்றி வாய்ப்புகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தானே பல திசைகளில் இருந்து மன்னர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை என்னால் பொறுக்க முடியவில்லையே, இதை என்னால் தாங்க முடியவில்லையே, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. என்னையா இது? என்ன நியாயம்? குப்பையை கொட்டுவது போல வந்து முத்துக்களையும் பொன்னையும் கொட்டிக் கொண்டிருக்கிறார்களே. முத்து என்ன குப்பையாகி விட்டதா? அந்த அளவிற்கு மலிந்து போய்விட்டதா? குப்பையை கொட்டுவது போல இங்கே வந்து முத்தினை கொட்டிக் கொண்டிருக்கிறார்களே. கடல் நாட்டுக்காரர்கள் முத்து மட்டுமா கொண்டு வந்து தருகிறார்கள்? சிப்பி, பவளம், வெண்சங்கு, இப்படி கடலிலே விளையக்கூடிய அனைத்து பொருள்களையும் தருமனுடைய காலடியிலே வந்து கொட்டுகிறார்களே, கை தட்டுகிறார்களே என்று அவன் வேதனையுற்றான். ஒப்பிலாத வைரத்தை வேறு வந்து இங்கே குவிக்கின்றார்களே. அது மட்டுமல்லாமல் அவர்கள் தருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இங்கே மலைமலையாக வந்து குவிப்பதோடு மட்டுமல்லாமல் நேருக்கு நேர் நிற்கக்கூட தருமனுக்கு யோசித்துக் கொண்டு ஒதுங்கி நிற்கிறார்களே. அந்த அளவிற்கு என்ன தருமன் பலசாலியா? வெம்பினான், விசும்பினான், கொதித்தான், தீப்பிடித்து எரிவது போல கருகினான், உருகினான். இந்த நிலையை எண்ணி அவன் மருகினான். வயிறு அவனை பிசைந்து எடுத்தது. மகாகவி பாரதி இதை மிக தெளிவாக நம்மிடத்திலே புரிய வைக்கின்றார். எப்படி பொறுத்திடுவேன்? இவன் இளமையின் வளமைகள் அறியேனா? குப்பைகளோ முத்தும் அந்த குறைகடல் நிலத்தவர் கொணர்ந்து பெய்தார். சிப்பியும் பவழங்களும் ஒளி திரண்ட வெண் சங்கத்தின் குவியல்களும் ஒப்பில் வைடூரியமும் கொடுத்து ஒதுங்கி நின்றார். இவன் ஒருவனுக்கு இந்த பொருள்கள் இவ்வளவு தேவையா? இவன் ஒருவனுக்காக இவ்வளவு உலகத்து பொருள்கள் அத்தனையையும் கொண்டு வந்து காலடியிலே குவிக்கிறார்களே. மலைநாட்டு மன்னர்கள், கடல் தேசத்தார்கள் இப்படி முத்தையும் பவளத்தையும் வைடூரியத்தையும் சிப்பியையும் கொண்டு வந்து கொட்டினார்கள் என்று சொன்னால், மலைநாட்டு மன்னர்கள் மான்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். புதிய தேன் வகையை கொண்டு வந்து இங்கே அவர்களுக்கு பரிசாக வழங்குகிறார்கள். போர்க்குணம் படைத்த, எதிர் நின்று தாக்குகிற ஆற்றல் வாய்ந்த யானைகளை கொண்டு வந்து இங்கே சேர்ப்பிக்கிறார்கள். கலைமானின் கொம்புகளை கொண்டு வந்து இங்கே பரிசாக தருகிறார்கள். யானை தந்தங்களை தருகிறார்கள். பன்றிகளை உயிரோடு பிடித்து வந்து இங்கே காட்டு பன்றிகளை எல்லாம் தருகிறார்கள். மலை பன்றிகளை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். விலை மிக்க பல வகையான தோள்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார்களே என்று ஆதங்கப்படுகிறான் துரியோதனன். மலைநாடுடைய மன்னர் பல மான் கொணர்ந்தார், புது தேன் கொணர்ந்தார், கொலை நாய் வாய் கொணர்ந்தார், மலை குதிரையும் பன்றியும் கொணர்ந்து தந்தார். கலைமான் கொம்புகளும் பெரும் களிருடை தந்தமும்
கவரிகளும் விளையார் தோல் வகையும் கொண்டு மேலும் பொன் வைத்து அங்கு வணங்கி நின்றார் என்று பாரதியார் துரியோதனனுடைய எண்ணத்தை இங்கே காட்டுகின்றார். மலை நாடுடைய மன்னர், மலை தேசத்தை சார்ந்தவர்கள் பல மான் கொணர்ந்தார். பல வகையான மான்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். புது தேன் கொணர்ந்தார். கடையில எல்லாம் வாங்குறது இன்னைக்கு நல்ல தேன் இல்லை. மலையிலே விளைந்த அந்த கொம்பு தேன் என்று சொல்லுவார்களே, புது வகையான தேனை கொண்டு வந்து சேர்த்தார்கள். கொலை நாள்வாய் என்று சொல்லுகிறார். கொலை நாள்வாய் கொணர்ந்தார். நாள்வாய் என்று சொன்னால் யானை, நாள்வாய் என்று சொன்னால் தொங்குகிற வாய், தொங்குகிற நாக்கினை உடைய, தொங்குகிற வாயினை உடைய யானை என்று பொருள். அதனால்தான் ஔவையார் விநாயகர் அகவலிலே பாடுகிற பொழுது நான்றவாயும் நாளிரு புயமும் மூன்று முக்கண்ணும் மத சுவடும் என்று விநாயகர் அகவலிலே அவை பிராட்டி பாடியிருப்பார். நான்றவாய் என்று சொன்னால் நான்றவாய், அந்த நாள்வாய் என்று சொல்லக்கூடிய யானையை வாகனமாக உடையவன் விநாயகப் பெருமான் என்ற பொருளிலே அவை பிராட்டி பாடியிருப்பார். அந்த வகையிலே கொலை நாள்வாய் கொணர்ந்தார். கொலைத்தன்மை உடைய, எதிர்த்து நின்று போராடுகிற ஆற்றல் மிக்க, வல்லமை மிக்க யானைகளை எல்லாம் பரிசாக கொண்டு வந்து தந்தார்கள். மலைக்குதிரையை பரிசாக தந்தார்கள், பன்றிகளை தந்தார்கள், கலைமான் கொம்புகளை தந்தார்கள், களிருடை தந்தங்களை பரிசாக தந்தார்கள், கவரிகளை தந்தார்கள், விலைமிக்க தோல் வகைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டினார்கள் என்று பார்க்கிற பொழுது துரியோதனுடைய எண்ணம் மேலும் மேலும் தீப்பிடித்து எரிகிறது, கனல்கிறது, அனல் கக்குகிறது, வெம்புகிறது அவனுடைய எண்ணம். மேலும் அவனுடைய எண்ணம் எவ்வாறெல்லாம் சிதறுகிறது, பதறுகிறது என்பதனை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.